உலகத்துல மக்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்க ஒரு பெரிய பிரச்சனை எதுன்னு கேட்டீங்கன்னா பண பிரச்சனை. அண்ட் நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணிக்கிறது ஏன்னு கேட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் பண பிரச்சனைனால. பண பிரச்சனை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இருக்கும். அண்ட் பண பிரச்சனைகள் டிஃப்ரெண்டாலாம் வரும். இப்போ பண பிரச்சனைன்னு ஒன்று வந்துருச்சு. வந்தோடனே நம்ம என்ன பண்ணணும் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹலோ அண்ட் வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் யூடியூப் சேனல். நான் நட்டாலியா. இன்னைக்கு நம்ம பண பிரச்சனைன்னு ஒன்று வந்துருச்சு. இப்போ அடுத்தது என்ன செய்யணும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே போய் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, பண பிரச்சனைன்னு ஒன்று வந்துருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்பர் 1, ஐடென்டிஃபை த ப்ராப்ளம். பிரச்சனை என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்கள் டிசைட் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் டிசைட் பண்ணுறதை விட ஃபர்ஸ்ட் என்னன்னு ரிசர்ச் பண்ணுங்க. இப்போ வந்துட்டு கடன் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடன் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பெரிய ஒரு பண பிரச்சனையில் போய் உழுவ போறீங்கன்னு அர்த்தம் கிடையாது. நிறைய பேர் பணம் ஏன் வந்து ஒரு லோன் எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும்னா ஃபுல் பணம் நம்ம கையில் இருக்காது. ஆனால் அந்த லோனை கட்டக்கூடிய தன்மை நம்ம கிட்ட இருக்கும். ஸோ நீங்கள் லோன் எடுக்கிறதுனால நீங்கள் பெரிய பண பிரச்சனை போய் உழுவ போறீங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் நீங்கள் லோன் எடுத்துட்டீங்க, எப்படி வந்து ஒரு பண பிரச்சனையில் உழுவ போகிறோம், எப்படி வந்து பண பிரச்சனை இருக்கேன்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு சில கேள்விகளை சொல்ல போகிறேன். அந்த கேள்வியில் உங்ககிட்ட நீங்களே கேட்டுக்கோங்க. அதுக்கு எல்லாம் ஆன்சர் எஸ் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய பண பிரச்சனையில் இருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட நிறைய கிரெடிட் கார்டு இருக்குது. நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டை வந்து பே பண்ணி முடிக்கிறதுக்காக இன்னொரு கிரெடிட் கார்டை எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய பண பிரச்சனை. நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டை கட்ட முடியலைன்னா இன்னொரு கிரெடிட் கார்டை நீங்கள் எடுத்திருக்கீங்க. இப்போ அதை எப்படி கட்ட போகிறீங்க? ஸோ இதை நீங்கள் யோசிக்கணும். ஸோ இந்த ஒரு கொஸ்டினுக்கு உங்கள் ஆன்சர் எஸ் அப்படின்னா பண பிரச்சனை. ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட வந்துட்டு ஆசெட்ஸ் இருக்கும், கண்டிப்பாக சொத்து இருக்கும். அந்த சொத்தெல்லாம் நீங்கள் வந்து விற்று தான் உங்கள் வந்து லைஃப் ஸ்டைலை நீங்கள் நடத்தணும், இல்லை ஏதாவது கடனை ரீபேமெண்ட் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய பண பிரச்சனை. மூணாவது கொஸ்டின், இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டு வச்சுருப்பீங்க, அங்கே வெறும் மினிமம் பேலன்ஸ் மட்டும் தான் பே பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு மேலே உங்களால் பே பண்ண முடியல அப்படின்னா அகெயின் இது ஒரு பண பிரச்சனை. நாலாவது கொஸ்டின், உங்களால் வந்து சில ரீபேமெண்ட்ஸ் வந்து கரெக்டான டைமில் பண்ண முடியல, இல்லை நீங்கள் ஒரு 2 ரீபேமெண்ட் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய பிரச்சனை. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், உங்கள் வாங்குகிற சம்பளத்தில் 40% மேலே பணத்தை வந்து நீங்கள் உங்கள் கடனுக்காகவே கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இட் இஸ் அ ஃபைனான்ஷியல் இஷ்யூ. கண்டிப்பாக உங்ககிட்ட பண பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, பண பிரச்சனை இருக்கா இல்லையா, என்னது உங்கள் பண பிரச்சனை, கிரெடிட் கார்டுனாலையா, டெட்ஸ்னாலையா, எது அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சாதான் அதுக்கு ஏற்ற சொல்யூஷனை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். நம்பர் 2, கிரியேட் அ பட்ஜெட். பட்ஜெட்டை போடுங்க. இவ்வளோ பணம் எனக்கு உள்ளே வருது, இவ்வளோ பணம் எனக்கு தேவை மாதம் என் லைஃப் ஸ்டைலை நடத்துறதுக்கு, இவ்வளோ பணம் எடுத்து என்னால் வந்து கடனுக்காக கட்ட முடியும் அப்படின்னு நீங்கள் ஒரு பட்ஜெட்டை போடணும். நீங்கள் பட்ஜெட் போடல அப்படின்னா உங்கள் எவ்வளோ பணம் வருது, எவ்வளோ வெளியில் போகுது, எங்கே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அப்போ உங்கள் கடனை நீங்கள் கட்டி பிடிக்க மாட்டீங்க, உங்கள் பணமும் கையில் இருக்காது, நீங்கள் ஒரு பெரிய ஃபைனான்ஷியல் கிரைசிஸில் போய் விழுந்துருவீங்க. ஸோ எப்போவுமே ஒரு பட்ஜெட் போடுங்க. ஆனஸ்ட்லி இப்போ வரைக்கும் நானுமே பட்ஜெட் போட்டதே கிடையாது. அண்ட் அதனால தான் வந்து என்னால் என் பணத்தை மேனேஜ் பண்ண முடியல. ஆனால் பட்ஜெட் நீங்கள் போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இவ்வளோ தான் நான் இருக்குது, இவ்வளோ தான் எனக்கு ஸ்பெண்ட் பண்ணணும், இவ்வளோ எனக்கு கட்டணும், இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக வந்து ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் பெறுவீங்க. நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, லோவர் யோர் எக்ஸ்பென்சஸ். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் செலவுகள் இருக்குது. அந்த செலவுகளை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கம்மியாக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாகுங்க. வெளில போய் சாப்பிட போகிறீங்களா, இல்லை ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ண போகிறீங்களா, அதுக்கு பதிலாக நீங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. ஒரு பெரிய மூவிக்கு போகிறீங்களா, ஆனால் அதே மூவி வந்துட்டு அமேசான் ப்ரைமில் இருக்கா, ப்ளீஸ் அங்கே பாருங்கள். நீங்கள் ஒரு 300-400 கட்டி ஒரு டிக்கெட்டை வாங்கி நீங்கள் மூவி தேட்டருக்கு போய் அங்கே பாப்கார்ன் வேறு வாங்கி இவ்வளோ செலவுகளை பண்ணி ஒரு மூவியை பார்க்குறதுக்கு, அதுக்கு பதிலாக நீங்கள் அமேசான் ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷனை ஒரு தடவை வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் நிறைய மூவிஸ் வீட்டிலே உட்காந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் அவ்வளோ பணம் வந்து வெளியில் போய் செலவு பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ எங்கெல்லாம் உங்களால் செலவுகளை கட் பண்ண முடியுமோ அங்கே எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு உங்கள் பணத்தை சேமிக்க ஆரம்பிங்க. சேமித்த பணத்தை உங்களோட கடனை கட்டி முடிக்க ஆரம்பிங்க. நம்பர் 4, இது வந்து என்னோட ஃபேவரட் ட்ரிக், பே இன் கேஷ். எங்கெல்லாம் நீங்கள் பணத்தை வந்து கையில் தொட்டு நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லா விதமான செலவுகளையும் வந்து உங்கள் பணத்தை கொடுத்து நீங்கள் வந்துட்டு செலவுகள் பண்ண பாருங்கள். இப்போ எல்லாமே நம்ம வந்து ஃபோனில் வந்து கூகுள் பே, ஃபோன்பே இதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால வந்துட்டு நமக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இல்லை, எவ்வளோ எங்கே பே பண்ணுறோன்ட்டு. ஓகே, இது ஐட்டம் வாங்குகிறோமா, ஓகே அவ்வளோதான், ஸ்கேன் பண்ணி பே. அதுக்கு பதிலாக உங்கள் பர்ஸ்லேருந்து பணத்தை எடுத்து கவுண்ட் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்சை வாங்குங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா
உங்களுக்கு தெரியும் ஓகே நம்ம பணம் இவ்வளோ போதும், இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், நீங்கள் யூ வில் பி அவேர். அதனால எங்கெல்லாம் வந்துட்டு பணத்தை கொடுத்து உங்களால் செலவுகள் பண்ண முடியுமோ பணத்தை கொடுத்து செலவுகள் பண்ண ஆரம்பிங்க. நம்பர் 5, இன்னும் நிறைய கடனை எடுக்கிறத நிப்பாட்டுங்க. ஆல்ரெடி ஒரு கடன் வச்சுருக்கீங்க, அதை கட்டி முடிக்க முடியல, அதனால நான் இன்னொரு கடன் எடுக்க போகிறேன்னா ஸ்டாப். உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற கடனை உங்களால் கட்டி முடிக்க முடியல, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் இன்னொரு கடனை எடுக்க போகிறீங்க. அங்கேயும் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும், இங்கேயும் நீங்கள் வட்டி பே பண்ணணும். யோசிச்சு பாருங்கள் உங்களால் கட்ட முடியுமான்ட்டு. ஸோ ஒரு கடனை எடுக்கிறதுக்கு முன்னாடி எஸ்பெஷலி இன்னொரு கடனை ரீஃபைனான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் யோசிச்சு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள். அப்படி இங்கே வந்து உங்களுக்கு வட்டி ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்னா வெல் அண்ட் குட், கோ ஃபார் இட். பெரிய கடனை பெரிய வட்டி ரேட்டை ஃபஸ்ட்டு கட்டி முடிச்சுட்டு சின்ன வட்டி ரேட்டை நீங்கள் கட்டிக்கலாம், அது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். பட் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ஒரு ஆப்ஷனுக்கு போகாதீங்க. நம்பர் 6, நீங்கள் ஆல்ரெடி கடனில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பண பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் புதுசாக ஐட்டம்ஸ் வாங்குறத நிப்பாட்டுங்க. எஸ்பெஷலி இஎம்ஐ, அதுவும் வந்துட்டு உங்களோட மந்த்லி பட்ஜெட்டில் ஆட் ஆகுது, உங்கள் பணம் வந்து போகுது மாதம். அதனால் நீங்கள் இந்த ஒரு டைமில் எஸ்பெஷலி நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை நீங்கள் இப்போ தான் வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் லைஃப்லேருந்து நிறைய வந்து கடனை வந்து நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி டைமில் புதுசாக பர்ச்சேசஸ் எதுவும் பண்ணாதீங்க. இருக்கிற கடனெல்லாம் கட்டி முடிச்சுட்டு அப்படியே அந்த டைமில் உங்களுக்கு ஐட்டம்ஸ் தான் தேவைப்படுது அப்படின்னா அந்த மாதிரி ஐட்டம்ஸை நீங்கள் ரெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வாங்கி ஃபுல் பணத்தை கொடுத்து காசை வாங்குறதுக்கு வேலை நீங்கள் ரெண்ட் கூட கொஞ்சம் கட்டிக்கலாம். இல்லையா இப்போ நீங்கள் உங்களுக்கு க்ளோத்ஸ் வேணும், உங்களுக்கு புதுசாக வந்து துணி வேணும் அப்படின்னா இருக்கிற பழைய துணியை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நீங்கள் புது துணியை வாங்கிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, இப்போலாம் வந்து நிறைய ஆன்லைன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. உங்ககிட்ட நிறைய ஓல்ட் க்ளோத்ஸ் இருக்குது, இல்லை உங்ககிட்ட நிறைய க்ளோத்ஸ் இருக்குது, ஷூஸ் இருக்குது, பேக்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வியாபாரம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வீட்டிலே உட்காந்து அந்த மாதிரி ஐட்டம்ஸை அதெல்லாமே யூஸ்ட் க்ளோத்ஸ் ஆப்வியஸ்லி. ஸோ யூஸ்ட் க்ளோத்ஸ் வந்து நீங்கள் வீட்டிலே உட்காந்து வியாபாரம் செய்கிற அளவுக்கு நிறைய பிஸ்னஸஸ் இருக்குது. நான் எதை பற்றி பேசிட்டு இருக்கேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எலானிக். இப்போ உங்ககிட்ட வந்து நிறைய வந்துட்டு க்ளோத்ஸ் இருக்குது, ஷூஸ் இருக்குது, பேக்ஸ் இருக்குது, உங்களுக்கு அது பிடிக்கல, அதை எப்படியாவது விற்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எலானிக்கை யூஸ் பண்ணி அந்த துணிமணியெல்லாம் நீங்கள் போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை நீங்கள் ஆன்லைன்லேயே வியாபாரம் செஞ்சிடலாம். அவங்க வீட்டுக்கே வந்து எடுத்துகிட்டு போய் டெலிவர் பண்ணிட்டு காசு வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. அந்தளவுக்கு ஈஸியான ப்ராசஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா அகெயின் இட்ஸ் அ மணி ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு இங்கே இருக்கிற பழைய துணியை கொடுத்து நீங்கள் பணம் வந்து பெற போகிறீங்க. ஸோ இந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் சீக்கிரமாக உங்கள் கடனை கட்டி ஃபஸ்ட்டு முடிங்க. நம்பர் 7, எப்படியாவது உங்கள் சம்பளத்தை அதிகமாக்க பாருங்கள். சப்போஸ் நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பாஸ் கிட்ட போய் கேளுங்க, எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுங்கன்ட்டு. இல்லையா உங்களால் வந்துட்டு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆஃபர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, உங்கள் பழைய துணியை நீங்கள் விற்கலாம். இப்போ இந்த மாதிரிலாம் நிறைய ஐடியாஸ் வந்து ஆன்லைனில் இருக்குது. ஸோ அது மாதிரி ஆன்லைன் ஏதாவது வந்து சைட் ஹசல் செய்ய முடியும், அங்கேருந்து உங்களால் பணம் வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்னா உடனே அதை போய் பண்ணுங்க. இல்லையா உங்களுக்கு சைட் ஜாப் இல்லை ஒரு இன்னொரு செகண்ட் ஜாப் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா வெலன் கூட அதை எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் தனியாக வந்து வீட்டில் வந்து வாடகை கட்டி இருக்கீங்கன்னா ஒரு ரூம்மேட் எடுத்துக்கோங்க. எங்கெங்கெல்லாம் வந்து உங்களால் வந்துட்டு கட் ஆஃப் பண்ண முடியும் உங்கள் எக்ஸ்பென்சஸை, எங்கே இதெல்லாம் பணம் சேமிக்க முடியும், அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அந்த ஒரு 6 to 7 months கஷ்டப்பட்டு எப்படியாவது உங்கள் கடன்லாம் கட்டி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் உங்கள் பணத்தை அழகாக இன்னும் சேமிக்க ஆரம்பிக்கலாம். எமர்ஜென்சி ஃபண்டை க்ரியேட் பண்ணலாம். எமர்ஜென்சி ஃபண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது வந்து இன்வெஸ்டிங். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாலே உங்கள் பணம் டக்குன்னு டபுள் ஆகும். அண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த ஒரு ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் ஃபைனான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அண்ட் எப்படி இருக்கிறது ஃபைனான்ஷியலி இண்டிபெண்ட்டாக, நீங்கள் எந்த விதமான கடனும் இல்லாமல் இருக்கிறது. அதனால தான் ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்துருச்சு, பணம் பிரச்சனைன்னு வந்துருச்சு, உங்களுக்கு தெரியுது, உடனே போய் பயந்து போய் ஐயோ என்ன பண்ணுறதுன்னு சூசைட் லெவலுக்குலாம் போயிடாதீங்க. இட் இஸ் வெரி சிம்பிள். உட்காந்து யோசிங்க, என்ன பிரச்சனைன்னு யோசிங்க, அதுக்கு என்ன சொல்யூஷன் யோசிங்க, என்னெல்லாம் பண்ணணும், என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணணும், அதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஒரு 6 to 7 months அழகாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் அப்படியே ஃபுல்லாக டர்ன் ஆகிடும். ஸோ இப்போ வரைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் 7 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அதாவது உங்களுக்கு பண பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் அடுத்தது. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், அடுத்த ஒரு 6 to 7 monthsல உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகிடும். ஸோ யாரெல்லாம் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ண போகிறீங்க என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லை, நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம ஃப்ரீடம் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அங்கே பிஸ்னஸ் கோர்சஸ், அதாவது நீங்கள் வீட்டிலே உட்காந்து என்ன மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், எப்படி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம், அதுக்கான A to Z டீட்டெயில்ஸ் கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. அதை பார்த்துட்டு கூட நீங்கள் வீட்டிலே உட்காந்து உங்கள் ஓன் பிஸ்னஸை இப்போவே ஆரம்பிக்கலாம். ஸோ எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க, உடனே போய் ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நான் நெட்டாலே நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரீடம் தமிழ் யூடியூப் சேனல். கெட் வைஸ், பிரேக் ஃப்ரீ.